அன்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நிகழவிருக்கின்ற சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களில் நமக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டும் இந்த பதிவில் நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம். மிதுனம் ராசி கால சக்கரத்திற்கு 3வது வீடு தைரிய வீரிய தன்னம்பிக்கை ஸ்தானம். அதிகமான பற்று பாசத்துக்கு உரித்தான இடம். தோள் கொடுப்பான் தம்பி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மிதுனம் ராசி. மிதுன ராசியில் பிறந்த அண்ணன்மார்கள் எல்லோருமே தம்பிகளுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடியவர்கள். யாராக இருந்தாலும் பக்கபலமாகவும் இருக்கக்கூடியவர்கள். செய் நன்றி மறவாதவர்கள். அதாவது ஒருத்தர் ஒரு சின்ன உதவி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு செஞ்சிருந்தால் அந்த உதவியை தான் சாகந்தட்டிக்கும் மறக்காம அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக நடக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள். புரியுதுங்களா? ஆனால் ஒருத்தர் செஞ்ச அந்த சின்ன உதவிக்கு மலை போல் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்து வாழக்கூடியவர்களும் நீங்கள் தான். மற்றவங்க ஒரு சின்ன உதவி தான் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு பெருந்தன்மை, ஆகா நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி செஞ்சதுனால தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை மேலும் மேலும் மிகைப்படுத்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கே தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான நல்ல குணமனம் உடையவர்கள் இந்த மிதுனராசி நண்பர்கள். அதுதான் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மிகப்பெரிய மகான்கள் அப்படிங்கிறதும் இந்த மிதுனராசி நண்பர்கள். நீங்கள் யாருக்கிட்ட சவகாசம் வச்சாலும் சரி, எல்லா ராசிக்காரங்களும். ஆனால் மிதுன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார்கள். அதனால 3ஆம் இடம் தோள்பட்டையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தோள் கொடுப்பான் மிதுன ராசி நண்பர்கள். இவங்களை நம்பினா நம்ம அதல பாதாளத்துக்கு போகவே மாட்டோம். தான் கெட்டாலும் தன்னை சார்ந்தவர்களை, தன்னை நாடி வந்தவர்களை வாழ வைத்து விடுவார்கள் மிதுன ராசி நண்பர்கள். அப்பேற்பட்ட ராசிக்காரவங்க தான் மிதுன ராசி நண்பர்கள். சகோதர சகோதரிகள் நீங்கள். மறுக்க முடியாத உண்மை, தவிர்க்க முடியாத விஷயங்கள், இது தவறானதல்ல, 100க்கு 100 சரியானது. இப்படித்தான் மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எதிலேயுமே ஒரு விடாப்பிடியான ஒரு விஷயம் என்ன, ஒரு அவசரப்பட்டு சில வேலைகளில் நீங்கள் இறங்கிடுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். கொஞ்சம் யோசிக்காமல் செய்வது, அவசரப்பட்டு செய்வது. அது எதற்காக? ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சோம்னா நாம் எப்படி இருக்கோம், என்ன இருக்கிறோம், அந்த யோசனையெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. கேட்டுட்டாங்களா உடனே தான் வேலையை நிப்பாட்டிட்டு கூட அவங்களுக்கு அவங்க வேலையை முடிச்சு கொடுக்கணும். கூப்பிட்டாங்களாம், அது எவ்வளோ வேலை கிடந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டாங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி போயிடுவோம். இப்படி ஒரு காசு பண்ண விஷயத்தில் ஒரு உதவி கேட்டுட்டாங்களாம், சரி இருங்க இந்த வந்துடுறேன், இங்கனுக்குள்ளே இருங்க, இந்த இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதவி, அந்த கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து, தன் கையில் இல்லாட்டியும் கூட அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்கள். அந்த மாதிரியும் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய இழப்பீடுகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. அதாவது இந்த யதார்த்தமான மனசுக்கு ஆப்போசிட்டில் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. இந்த புரிஞ்சுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நாமளே போய் என்ன சொல்கிறது, வினையில் மாட்டிக்கிறது. இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் இல்லையா, அவரோட தசை புத்தி நடத்துகிற காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யாரை நம்பினாலும் மோசடி தான், யாரை நம்பினாலும் நம்பிக்கை துரோகம்தான். அது யாராக இருக்கட்டும், எப்படி பழக்க வழக்க ரீதியாக யாராக இருக்கட்டும், குடும்பத்தில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், நட்பு வட்டாரங்கள், காதல் வட்டாரங்கள் அனைத்திலுமே தன்னை பறி கொடுத்துட்டு அவஸ்தைப்படக்கூடியது தான் இந்த மிதுனம் ராசி. தன்னை பறி கொடுத்துருவாங்க. பறி கொடுத்துட்டு அவங்ககிட்ட மீண்டு வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தான். ஆக இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஜஸ்ட்டு கொஞ்சம் சிந்திக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற விஷயங்களெல்லாம் சிந்திப்பீங்க. எப்படி
வாழ்க்கையில் வந்து எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி வேலைக்கு போகணும், எப்படி சம்பாதிக்கணும் அதெல்லாம் சிந்திப்பீங்க. இந்த குடுக்கல் வாங்கல் நட்பு வட்டாரத்தில் தான் கொஞ்சம் ஏமாந்துருவீங்க. அந்த ஏமாற்றங்கள் தான் உங்களை மிகப்பெரிய ரணவேதனைக்கு ஆளாயிட்டு இருக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா மிதுனராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே தோல்விகள் இல்லை அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவர் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 10ல் தான் இருக்கிறாரு. ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவானுடைய வீட்டில். குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில், 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியில். அப்போது 7 கேந்திரம் 10 கேந்திரம் 7 10க்குரிய குரு பகவான் ஒரு திரிகோண ஸ்தானத்திலையும் ஒரு கேந்திர ஸ்தானத்திலையும் வந்து வலுவாக இருக்கின்றார். அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வை 5ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வை 7ஆம் இடத்திலும், 9ஆம் பார்வை 9ஆம் இடத்திலும். அப்போ 5 பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம், 7 நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் அப்படிங்கிறதும், 9 தந்தை ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் சகல சௌபாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுலையும் விழுகின்றது. இந்த சனி பகவான் அந்த குருபவனுடைய வீட்டில் தான் கேந்திர வலிமை பெற்று இருக்கின்றார். பொதுவாகவே 10ல் எந்த கிரகம் வந்தாலும் நன்மை செய்யும் அப்படிங்கிற விதி ஜோதிடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மிதுன ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அந்த சனி பகவான் தான். 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம். 8 அப்படிங்கிறது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அசையாத சொத்துக்கள் புதையல் ரகசியங்களை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதும் ஒரு நுண்ணறிவு திறனோடு செயல்படக்கூடிய அமைப்பம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் அத்தனைக்குமே 8ஆம் இடம்தான் பொறுப்பேற்கிறதுனால இந்த 8ஆம் இடத்துக்கு சனி பகவானை பொறுப்பேற்று ஆயுள் பலத்தை அதிகரித்து அவஸ்தைகளையும் மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய கொடுத்துருப்பார். மிதுனராசி நண்பர்கள் 100க்கு 70 பேரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டந்தாயா பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மேடேறி வர முடியல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ சம்பாதிச்சு ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அஷ்டமாதிபதி சனி பகவான் இந்த இடத்துல என்ன நடக்குது? அதான் சொன்னேன், யோசித்து செயல்படு அப்படிங்கிறது, சிந்தித்து செயல்படு அப்படிங்கிறது. சிந்தனை தான் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் சிந்தனை, 8ஆம் இடம் அந்த அவஸ்தைகள். சிந்தித்து செயல்பட்டால் 8ஆம் இடத்துல அவஸ்தைகள் இல்லைன்னு அர்த்தம். இதை நீங்கள் மிதுனராசி நண்பர்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களே வராது அப்படிங்கிற அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அரசு சார்ந்த துறைகள், ஆன்மீகம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படிங்கிறது, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது, ஆலய திருப்பணிகள் அப்படிங்கிறது, தர்மங்கள் பண்ணுறது, புண்ணியங்கள் பண்ணுறது, இதையெல்லாம் 9ஆம் இடம். அதுக்கு அவரே அதிபதியாக வந்திருக்கின்றார். தந்தை ஸ்தானத்துக்கும் அவரே தான் பொறுப்பேற்று வருகின்றார். அப்படிங்கிற பொழுது இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது? முன்னோர்களுக்கு கண்டிப்பாக இந்த மிதுனராசி நண்பர்கள் திதி தர்ப்பணத்தை தவறாமல் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறதான். 9ல் சனி பகவான் தான் முன்னோர்களை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு. கால சக்கரத்திற்கு சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த பாவத்தில் எந்த ராசிக்கு 9ல் வந்து இருக்கிறாரோ கட்டாயம் அவர் அந்த ராசியை விட்டு பேச்சாகி போகிறது வரைக்கும் ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும், காகத்துக்கு சோறு வைக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். எந்த துறையில் போய் நம்ம ஈடுபட்டாலும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதான். அப்போ பாவத்தை போக்க வேண்டும் என்றால் புண்ணியத்தை செய்ய வேண்டும். அப்போ பாவதோஷங்களை நீக்க வேண்டும், முன்னோர்கள் செய்த பாவதோஷங்களை நமக்கு நீக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு. அதனால தான் 9ஆம் இடத்துக்கு சனி பகவானே பொறுப்பேற்றுவார்கள். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அக்யூரட்டான விஷயங்கள். இப்படியெல்லாம் கரெக்டாக செய்யலை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி 10ஆம் இடத்திலிருந்து பின்னோக்கி நகர்கின்றார். அப்போது இயல்புக்கு மாறான ஒரு பயணம் இல்லையா, வக்ரகதி பயணம். அப்போ பின்னோக்கி வரக்கூடிய, இப்போ முன்னோக்கி போயிட்டுருக்காரு, பின்னோக்கி வர்றார். தன்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை பின்னோக்கி நகர்கின்றார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவானுடைய நட்சத்திரத்தில் பயணத்தை முடித்து 138 நாட்கள் வக்ரகதியில் தான் இருப்பார். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தான் அவர் முன்னோக்கிய பயணத்தை தொடங்குவார் மறுபடியும். அப்போ இந்த 138 நாட்கள் நம்ம மிதுனராசி நண்பர்களுக்கு என்ன பலாபலனை கொடுக்க காத்திருக்கின்றார் சனி பகவான்? அவர் 9ஆம் இடத்தை நோக்கி வருவது போல் ஒரு அமைப்பு, 8ஆம் இடத்தை நோக்கி வருவது போல் ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 8ஆம் இடம்
ஆயுள் பலம். இந்த 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீர்கள். பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முடிவையும் சிந்தித்து செயல்பட்டு எடுங்கள். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ அதை அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வச்சிடாதீங்க. புரியுதுங்களா? 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம். அரசு சார்ந்த துறைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் சனி பகவான் இந்த இடத்துல உறுதுணையாக இருப்பார். சகல பாக்கியங்களும் கொடுப்பதற்காகவே அவர் 9ஆம் இடத்துக்கு வருவது போல் ஒரு அமைப்பு. அப்போ கர்மஸ்தானம் வலுப்பெற்று 9ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. ஆயுள் ஸ்தானமும் வலுப்பெறுகின்றது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் மிதுனராசி நண்பர்கள் கவனமுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட்டு விட்டால், எதையுமே சிந்தித்து செயல்பட்டு விட்டால் பிரச்சனைகள் இல்லைன்னு அர்த்தம். அசையாத சொத்துக்கள் வாங்குறீர்களா, கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கு. ஒரு வீடு அஸ்திவாரம் போடணும், எடுக்கணும், பேசுகிறோம், திட்டங்கள் தீட்டுறோம், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக திட்டங்கள் தீட்டுங்க. புரியுதுங்களா? ஆனால் இதை தாண்டி தூரதேச பயணங்களா தைரியமாக வெளியேறிக்குங்க. வெளியூர் வெளிநாடா தாராளமாக போயிட்டு வாங்க. அரசு சார்ந்த துறைகளில் பரீட்சை எழுதுகிறோமா, தாராளமாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளை பகவான் கொடுத்துருவார். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த விஷயங்கள் வருமானத்தை பெருக்கி கொடுப்பார். தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மிதுனராசி நண்பர்களுக்கும் கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த விஷயங்களெல்லாம் பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருவாரு. ஆனால் கொஞ்சம் கவனத்துடன் பார்த்து செயல்படுங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். புரியுதுங்களா? இந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் வேற. தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம், உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. தந்தையுடனான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்புற இருக்க வேண்டும் என்றால் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயமும் உண்டு. அவரை தந்தையை வைத்து பல காரியங்கள் உங்களால் சாதித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதனால் அந்த 9ஆம் பார்வை, குரு பகவான் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையே பார்க்குறார். அங்கே தான் ராகு இருக்கிறார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீக ஸ்தானமும் வருதா. அப்போ இந்த இடத்துல உக்கிரமான தெய்வங்களையும் இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. அதாவது காளியம்மன், மாரியம்மன், துர்கா தேவி, கருப்பசாமி அப்படிங்கிறது, ஐயனார், முனீஸ்வரன், இந்த ஆலயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சென்று வழிபட்டு வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அந்த அமைப்பு. மற்றபடி குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 5வது அதிர்ஷ்டஸ்தானத்திலே விழுகின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக மிதுனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பணவரவு உண்டு. பிள்ளைகளால் பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு அதிகமான செலவுகள், புத்திர பாக்கியம், சந்தான விருத்தி, பூர்வீக சொத்துக்களில் ஆதாயம், முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் போய்கொண்டே இருப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உண்டு. உயரிய பதவிகள், உயரிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது, தொழில்முறை வேலைவாய்ப்புகளை கையஸ்டாக போகக்கூடிய அமைப்பு 5 அப்படிங்கிறதுனால மனம் என்ன நினைக்கிறதோ அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ மனசு போல வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கணும், அது கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், கிடைச்சே தீரும், சந்தோஷம் கிடைக்கணும், கிடைச்சே தீரும், நம்ம போகிற காரியம் ஜெயமாகணும், கட்டாயம் ஜெயமாகும் அப்படிங்கிற அமைப்பு. 7 இதுக்கு முன்னாடி எத்தனையோ நபர்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயங்களில் கெடுபலங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது வியாபார தொடர்பில் இருக்கிற பல பேருக்கு லாபம்தான். நல்ல விஷயங்கள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போது தான். குடும்பத்தில் அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு. கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல கேது பகவான். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் சுமூகமான தீர்வு, உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா சாமி? இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த சனிபவனுடைய வக்ர பயிற்சி காலத்தில் நடக்க இருக்கின்றது. ஆக 138 நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டங்கள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஏதோ கஷ்டப்பட்டேன், ஏதோ கன்றாய்ப்பட்டேன், ரொம்ப துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், கொஞ்சம் மனசுக்கு ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி சனி பகவானும் குரு பகவானும் இந்த கேது பகவான், ராகு பகவானும் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கிற மற்ற கிரகங்களும் உண்டு. மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் அப்படிங்கிறதும் உண்டு. அதன் மூலயமாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. அதனால் மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு, அதாவது என்ன சொல்ல, ஒரு நிம்மதி பெருமூச்சு. அப்பாடா பரவாயில்லப்பா,
இந்த 138 நாளாவது நமக்கு ஒரு சனி பகவான் ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு, சந்தோஷப்பட்டுக்கிறோம். 10 ஜீவனஸ்தானத்தில் தானே இருக்கிறாரு. அதனால் நமக்கு ஏதோ கிடைக்காத ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பேச்சு பலன் இருக்கிறது. முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்தே தீருங்கள். அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். உக்கிர தெய்வங்களை வணங்கி வழிபடுங்கள். சனி பகவானோட சன்னதிக்கும் போயிட்டு வாருங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமானை இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வழிபாடு மென்மேலும் வலுப்பெற வையுங்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.